ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். அதிமுக எம்எல்ஏக்களுக்கு தனது இல்லத்தில் வைத்து எடப்பாடி பழனிசாமி அளித்த விருந்து. கட்சியின் மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் புறக்கணித்ததால் கட்சிக்குள் மீண்டும் சலசலப்பு. 9 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்ட மதுரை உத்தமபுரம் கோவிலில் குறிப்பிட்ட சமூகத்தினர் பொங்கல் வைக்க அனுமதி மறுப்பு. மீண்டும் சர்ச்சை ஏற்பட்டதால் விழா நிறுத்தப்பட்ட கோவிலை பூட்டிய காவல்துறையினர். ஜேஇஇ முதன்மை தேர்வில் சாதனை படைத்த சேலம் மாணவ மாணவிகளுடன் கொண்டாட்டம். பெற்றோர்களுடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடிய ஆசிரியர்கள். காஷ்மீர் தாக்குதல் சம்பவம் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் போலீசார் பாதுகாப்பு அதிகரிப்பு. ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் போன்ற பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரம். ஜம்மு காஷ்மீர் சம்பவத்தில் உயிரிழந்தோருக்கு பாமக, பாஜக, தேமுதிக கட்சியினர் ஒன்றிணைந்து அஞ்சலி. சேலம் கோட்டை மைதானத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. பஹல்காம் தாக்குதல் சம்பவம் எதிரொலி. முப்படைகளும் தயார் நிலையில் இருக்குமாறு மத்திய அரசு உத்தரவு. பாகிஸ்தானை தீவிரவாத நாடாக அறிவிக்க வேண்டும். காங்கிரஸ் மூத்த தலைவர் கபில் சிபல் வலியுறுத்தல். காஷ்மீர் தாக்குதல் சம்பவத்தால் பாகிஸ்தானை மேலும் நெருக்கும் மத்திய அரசின் அதிரடி முடிவுகள். பாகிஸ்தானியர்கள் இந்தியாவிற்குள் வருவதற்கு தடை உள்ளிட்ட நடவடிக்கைகள் தீவிரம். பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித் ஷா ஆகியோருக்கு ஓய்வு அளிக்க வேண்டும். தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டி பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி அறிவுறுத்தல். இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.